Good afternoon, Miss. Good afternoon. Good afternoon, teacher. Good afternoon, all of you. I didn't see anyone. Where are you all? I didn't see anyone. Are you all here in the class? Good evening, madam. Madam, power, madam. Right, Surakshan. What about others? Madam, power cut, madam. Okay, Surakshan. Nabidana, பேர். Nabidana, Nabidana. Right. Class start பண்ண முதல் பிள்ளைகள் எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நடுவில் சொல்றதா? I didn't see anyone ன்னு சொன்னா விளங்கு இல்லையா உங்களுக்கு? சுலக்ஷனுக்கு தான் பாவ காட்டா. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏச்சோட ஆரம்பிக்கணும். ஏச்சு வேண்டிதான் ஆரம்பிக்க போறீங்களா? Good evening, Miss. Evening, good evening. Right. Class start பண்ணினோம் பிள்ளைகள். யார் எங்கட நவீதன் ஐயக்கமே சிவானுகா தான் every class attend பண்ணுவா. So Shivanuga, every class you have to remind me to make an attendance, right? அட்டெண்டன்ஸ் மிஸ் ஒருக்கா மார்க் பண்றதுக்கு நீங்க தான் மிஸ்ஸுக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தணும் சரியா? ரைட். இப்ப ஒருக்கா சொல்லுங்க பாப்பா. சிவானுகா ரைட் இருக்கிறீங்க. அஸ்னி இல்ல. வேதிகா நோ. ஜேசன் அஞ்சலோ பிரசன்ட். ஜூடித் நோ. ஹம்ஷன் no. Karthikeyan present. Keshika yes present. Vidishalini present. Ajivardhan not yet. Shivan Swastijan okay. Sulakshan Navidan right. Okay, நான் மற்ற குரூப்ல உங்களோட லிங்க் ஷேர் பண்ணல பிள்ளைகள். 1 மினிட்டா மெயின் குரூப்ல போட்டுட்டு வரேன். பேரண்ட்ஸ் குரூப் எல்லாம் போட்டு இருக்கிறேன் என்ன பிள்ளைகள் ஐடி. Yes, teacher. ஓகே. வியானுஷா வந்திருக்குதா? வியானிஷா 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 வியானிஷா
பியானிஷு போன கிளாஸ் வந்த நீங்களேம்மா போன கிளாஸ் விளங்கல ரைட் ஓகே ஷானுஷன் 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 போன கிளாஸும் வந்தீங்க என்ன மிஸ் எஸ் ஓகே சிவானுகா மிஸ்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணினோன்னு ஞாபகப்படுத்துங்க முடிஞ்சோன்னு ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க சரியா அட்டெண்டன்ஸ் ஒருக்கா மார்க் பண்ண ரைட் இடையிலையும் சில பேர் வருவினம் தானே சோ அது இருக்க பார்க்கணும் ரைட் ஓகே வில் ஸ்டார்ட் போன கிளாஸ் என்ன பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் தானே எஸ் அதுல நோட்ஸ் எழுதிட்டீங்களா எஸ் நோட்ஸ் எவ்வளவு எழுதி இருக்கிறோம் What are the symbols of the number system? What are the symbols of the number system? Two categories இருக்குன்னு பார்த்தது எழுதிட்டோமா main factors two main factors இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதை எழுதிட்டோமா எழுதிட்டோமா நம்பர் சிஸ்டத்துல இருக்கு Yes, teacher. yes right base of number system என்றதும் பார்த்துட்டோம் இல்ல 2 என்றதுதான் base அது எழுதிட்டோமா Miss. what are the symbols of a number system இத பார்க்கணும் இது எழுதிட்டோம் மிஸ் எழுதிட்டோம் சிம்போல்ஸ் என்ன என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க example சொல்லணும் symbols are the digits or numbers used in number system numbers இதுல எது digit இது symbols ன்னு சொல்லி பார்த்தோம் the 1 0 1 என்றது symbols ன்னு பார்த்தோம் எழுதிட்டோம் தானே எஸ் மிஸ் 1 and 0 are the கீழழிக்கணுங்க அடுத்த லைன்ல 0 1 are the symbols used in 101 base 2 number right கார்த்திகேயன் எழுதுறீங்களா ஓகே மிஸ் right type of number system அடுத்த heading type of number system type of number system அடுத்த heading ஓகே right type of number system இதுல தான் பிள்ளைங்க நான் ஏற்கனவே மிஸ் போன கிளாஸ்ல சொன்னபடி base 2 base 8 base 10 base 32 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு so இதுல மெயின் ஆனது there are 4 main types of number system according to the base of them they are binary octal decimal and hexadecimal right என்னென்ன பிள்ளைகள் binary, octal, decimal, and hexadecimal. Okay, எல்லாரும் put down your pencil and close your exercise copy and look at the screen. இப்போ ஒருத்தரும் ஒன்றும் எழுதக்கூடாது எல்லாரும் ஸ்கிரீனை பார்க்க வேணும்
நசாஹா வந்திருக்காங்க. நசாஹா. பிள்ளைகள் அடுத்தது ஒரு விஷயம், உங்களுக்குரிய பேமெண்ட்டுகள் சரியா யாருமே மறக்க கூடாது. இது உங்களோட கடமையா செய்யணும். ரைட்? உங்களோட பேமெண்ட்டுகள் அந்தந்த மாதத்துக்குள்ள பிள்ளைகள் கட்டிடுங்க. அதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க எப்பவுமே மாசத்தின் கடைசியில தான் நீங்க கட்டுறீங்க போல அப்படியா? சோ அதுகளோருக்கா டைமுக்கு செய்து கொள்ளும். ரைட்டா? ஞாபகத்துல இருக்க. ரைட். ஓகே, இப்ப 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு பிள்ளைகள். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸா டெசிமல். இது யாராச்சும் முந்தி கேள்விப்பட்டீங்களா? முதல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, கிரேட் 6ல கேள்விப்படுறது வாய்ப்பே இல்லை. ரைட், நாங்க இப்ப பார்க்க போறோம். பைனரி நம்பர் சிஸ்டம் சொன்னா என்னது? இது பேஸ் பண்ணி இருக்கும் பிள்ளைகள் 2 அடியாக கொண்ட எண்ணா இருக்கும். சரியா? என்னத்த அடியாக கொண்ட எண்? 2. அப்ப இதுல வரக்கூடிய சிம்பிள்ஸ் எதுன்னு சொன்னா 0 and 1 தான் அடி 2க்குரிய சிம்பிள்ஸா தொழிற்படும். சரியா? இப்ப நாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? உங்களோட சிலபஸ்ல என்ன மெத்தட் போட்டிருக்கோ அதுபடிதான் நான் சொல்லி தருவேன். ஏன்னு சொன்னா இது உங்களுக்கு கிரேட் 7ல இருக்கு, 8ல இருக்கு, 9ல இருக்கு, 10ல இருக்கு, 11ல இருக்கு, A லெவல்லையும் இந்த சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? அதனால இப்ப உங்களுக்கு கிரேட் 7க்கு எப்படி தந்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் படிக்க போறோம். நாங்க கூட டீப்பா படிக்க போறது இல்லை. சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 விஷயம் மெயினானது. ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்திலையும் அது என்னத்தை பேஸ் பண்ணி இருக்கு, அதுல பயன்படுத்தக்கூடிய சிம்பால்ஸ் என்னென்ன. சரியா? அப்ப பைனரி நம்பர் பேஸ்ட் பண்ணி இருக்கிற நம்பர் எது? நம்பர் 2, அடி 2ன்னு சொல்லுவோம். சிம்பால்ஸா தொழிற்படக்கூடிய நம்பர்ஸ் என்னது? 0 and 1. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் போட்டுருக்கு, நான் பாப்போம் என்னன்னு. 10 இப்போ நாங்க இப்போ இதெல்லாம் நாங்க எப்படி வாசிக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் 10 அடி 2. ஓகே, 1010 அடி 2 அந்த மாதிரிதான் நாங்க வாசிக்க வரும். அடுத்து வாசிக்கணும்னு சொன்னா 1111 அடி 2 பேஸ் 2, 1111 பேஸ் 2, இல்லாட்டி 1111 அடி 2. சரியா? அந்த மாதிரிதான் நாங்க வாசிக்க வரும். சரியா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் உங்களோட பைனரி நம்பர்கள் இருக்கு. அடுத்து நாங்க பார்க்க போறோம் எப்படி பைனரி நம்பரை கண்டுகொள்ளலாம். In binary number system, binary symbols 0 and 1 are called as bit. என்னவா? bit. ஓகே, எப்படி இந்த பிட் வந்ததுன்னு சொன்னா இந்த பைனரி நம்பரை நாங்க இன்னொரு பேரால அழைக்கலாம். எப்படி? பிட்ஸ் சொல்லி அழைக்கலாம். சிம்பிள்ஸ் இந்த 0 and 1 நாங்க என்னென்ன அழைக்கலாம்? இந்த சிம்பிள் 0 and 1 என்றத எப்படி நாங்க அழைக்கலாம்? பிட்ஸ் சொல்லி அழைக்கலாம். இந்த பைனரி நம்பர்ஸ் இல்ல பிள்ளைகள், இதுல காணப்படுற சிம்பிள்ஸ் தான் நாங்க பிட்ஸ் அழைப்போம். இந்த பிட்ஸ் எப்படி வந்ததுன்னு சொன்னா இந்த முதலாவது பி இருக்கே, இந்த பியும் இந்த ஐடியும் சேர்ந்துதான் பிட் வந்துச்சு. சரியா? ஆனா அந்த எக்ஸ்டென்ஷன் வேர்ட் என்னது? பைனரி டிஜிட். எஸ், வெரி குட். பைனரி டிஜிட். அப்ப எப்படி இந்த பிட் வந்தது? இந்த கேபிட்டல் பியும் டிஜிட்ல இருக்கிற இந்த ஐடியும் சேர்ந்துதான் பிட்ஸ் சொல்லி வந்தது. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த சிம்போல்ஸ வேறு என்ன பேரால் அழைக்கலாம்? எல்லா இதையும் இப்ப பைனரியா இருக்கலாம், ஆக்டலா இருக்கலாம், டெசிமலா இருக்கலாம், ஹெக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டமா இருக்கலாம். அதுல இருக்கிற எல்லா 0 and 1 அந்த சிம்போல்ஸையும் நாங்க எப்படி கால் பண்ணுவோம்? How we call the symbols? Bits. Bits. Very good. Very good. Right. Okay. அடுத்து பார்ப்போம். How a binary number form. எப்படி ஒரு பைனரி நம்பரை நாங்க ஃபார்ம் பண்றது, உருவாக்கி கொள்றது, அந்த மாதிரி பார்க்கணும். சரியா? எப்படி இந்த பைனரி நம்பர் உருவாகுது? எக்ஸாம்பிள் 1. Display binary number
1 0 base 2 in a counting frame. ஒரு கவுண்டிங் ஃப்ரேம், அதாவது எண்ணிக்கையில இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்த்தது 1 0 base 2. ஓகே, அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ரைட், இதெல்லாம் நீங்க கிரேட் 5ல படிச்சிருப்பீங்க. என்ன அடிகள், கிரேட் 6லயும் படிச்சிருப்பீங்க. அடிகள் 2ன் 0ஆம் மடக்கு, 2ன் 1ஆம் மடக்கு, 2ன் 2ஆம் மடக்கு, இந்த மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அடுக்கு. என்ன சோ அதே போலதான் பிள்ளைகள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ் 2 வண்டி இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த அடி வந்து 2ஐ அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகிற இடத்தை நாங்க முதல் அடையாளப்படுத்துவோம். அதுதான் இது. சரியா? அப்ப இதுல முதலாவது 2ன் 0ஆம் அடுக்கு, அடுத்த கட்டைய நாங்க சொல்லுவோம் 2ன் 1ஆம் அடுக்கு. அப்ப இந்த 2ன் 0ஆம் அடுக்கு எப்பவுமே எல்லாத்துலயுமே எங்களுக்கு என்ன பெருமானத்தை தரும்னா 1 என்ற பெருமானத்தை தரும் பிள்ளைகள். சரியா? உங்களுக்கு தெரியும் தானே 0 தர 1, 1 into 0, 1 into 0 1 means 1. அது தெரியும் தானே, மேக்ஸ் தெரியும் தானே. 1 into 0 1. சோ அதே தான் பெருமானம் தான் இதுல போட்டிருக்கு. அடி எத்தனை? 2ன் 0ஆம் அடுக்கு, 2ன் 1ஆம் அடுக்கு. சரியா? இப்போ இந்த 2ன் 0ஆம் அடுக்கு இந்த பெருமானவங்களுக்கு 1 இருக்க போகுது, 1 இருக்க போகுது. சரியா? அடுத்து 2ன் 1ஆம் அடுக்கு, 2ன் 1ஆம் அடுக்குன்றது எங்களுக்கு பெருமானமா, 2 என்றது எங்களுக்கு தரப்போகுது. சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொசிஷன் வேல்யூஸ். இதுல பாத்தீங்கன்னா 1 0, ரைட்? இத நாங்க ஒரு கட்டையில போட்டு பார்க்க போறோம். இந்த எண்ணத்தை இவங்களுக்கு அடி 2 பொசிஷன் வேல்யூ வந்து 2ன் 0ஆம் அடுக்கு, 2ன் 1ஆம் அடுக்குன்னு போட்டுட்டோம். 2ன் 0ஆம் அடுக்கு எங்களுக்கு பெருமானம் நாங்கள் 1, 2ன் 1ஆம் அடுக்கு எங்களுக்கு பெருமானம் 2 இருக்க போகுது. அதுல எங்களுக்கு ஒரு ஆள் தான் விழப்போற, நம்பர் 1. ரைட்? இதுல 2 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா பிள்ளைகள்? நம்பர் 2 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? நோ, நோ. ஏன் இல்ல? அடி 2ஐ அடிப்படையாக கொண்ட இலக்கங்கள் எதுவாக இருக்கும்? 2க்கு முதல் இருக்கிற பெருமானங்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 0வும் 1ம் மட்டும்தான் அடி 2க்கு எங்களுக்கு பெருமானமா நாங்க போடக்கூடியது. சரியா? அடுத்தது பாப்போம். நீங்க அடுத்து செய்து கொண்டு போகைகள் உங்களுக்கு டிஸ்பிளே பைனரி நம்பர் 10 இன் எக்ஸ்பெண்ட் ஃபார்ம், விரிவான ஃபார்ம்ல நாங்க போடப்போம். சரியா? விரிவான ஃபார்ம்ல எப்படி போடுறோம்னு பார்ப்போம். நாங்க சும்மா அதோட பெருமானம் வேல்யூவை போட்டோம். இப்ப விரிவான பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். அதை பிரிச்சு பாக்குற முறையா இருக்கு. ரைட்? அப்போத போட்ட மாதிரி 2 கட்டை அடுக்க பார்ப்போம். 2ன் 0ஆம் அடுக்கு எங்களுக்கு பெருமானம் 1 2ன் 1ஆம் அடுக்கு எங்களுக்கு பெருமானம் 2. இதெல்லாம் நாங்க 1 தான் எங்களுக்கு விழப்போகுது. இதெல்லாம் சைவ. இப்ப பாருங்க, 1 தர பொசிஷன் வேல்யூ ஆஃப் 1 plus 0 position value of 0. 1 into இது விளங்குதான்னு பாருங்க. இதுல நாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு போட்டுருக்கோம். சரியா? இந்த முதலாவது இந்த 10 இருக்கு தானே, இது இந்த 1 இருக்கு. இந்த 1 எத்தனையாம் அடுக்கில இருக்கு பிள்ளைகள்? 2ன் 1ஆம் அடுக்கில இருக்கிற 1ஆம் அடுக்கு.
எஸ், இந்த ஒன்றன்றவர் 2 அடுக்குல இருக்கிறார். அதோட நாங்க பிளஸ் பண்ணுறோம் 0 இந்த 0 2 அடுக்குல இருக்கிறார். சரியா? அப்ப இந்த ஒன்றவர் நாங்க டிரெக்டா அப்படியே கீழே போடுறோம். அதோட தர 2 அடுக்குங்களுக்கு என்ன பெருமானம்? ஈரொண்டு 2 ஈரொண்டு 2. So, அத பிளஸ் பண்ணுறோம். அதோட இந்த 0 நாங்க கீழே இறக்குறோம். இப்ப பெருமானம் காண்றோம். 2 அடுக்குங்களுக்கு என்ன பெருமானமா எப்பவுமே அமையும்? 1. இப்ப நாங்க கூட்டுறோம், பெருக்கிறோம். சாரி, ஈரொண்டு 2 பிளஸ் 0 into 1 0. 0 into 1 0 எங்கட மேத்ஸ். ரைட்? 0 into 0 0. அப்ப எங்களுக்கு பெருமானம் என்னவா வர பிள்ளைகள்? 2. And answer is 2. அடி 10. இது அடி 10ல வருது. சரியா? இப்ப ஒருக்கா எனக்கு எல்லாரும் அங்க வீடியோ ஆஃப்ல இருக்கு. இல்லாட்ட வீடியோ நித்திர போல எல்லாரும். அப்படியா? சொல்லியிருக்க நக்காரணம் கூட வீடியோ ஆஃப் பண்ண கூடாது. கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா கிளாஸ் விட்டு நீங்க லீவ் ஆகலாம். சரியா? மிஸ்ட கிளாஸ்ல விளையாட முடியாது. விளையாட்டு காட்டுறாங்க, வேற கிளாஸ்ல விளையாட்டு காட்டலாம். இப்ப எல்லாரும் ஒருக்கா எனக்கு 10ஆம் நம்பரை உங்களோட காப்பில ஒருக்கா செய்யுங்க. 10 2ஆல பிரிச்சு காட்டுங்க பாப்போம். ஒருக்கா 2ஆல பிரிச்சு காட்டுங்க. 10 எனக்கு ஒருக்கா 2ஆல பிரிச்சு காட்டுங்க. 10 ஒருக்கா 2ஆல பிரிச்சு காட்டுங்க பாப்போம். மிஸ் 10 2ஆல பிரிக்கிறதா? எஸ், 10 நம்பரை 2ஆல பிரிச்சு காட்டுவாரு எனக்கு. ரைட், பாப்போம். ரைட், ஓகே. சொல்றீங்களா பிள்ளைகள்? என்ன மட்டும் வந்துச்சு எல்லாரும்? ரைட்.
எப்படி விட வந்துச்சு? சான்சன் சொல்லுங்க. 10 5 பிரிச்சிங்க தானே, என்ன விட வந்துச்சு? ஷானுஷன் கேக்குதா மிஸ் கதைக்கிறது? 15 கீழ் விளங்கல? 5 கீழ் 2. 5 கீழ் 2 பிரிச்சாளா? 10 10 2ல பிரிச்சா 5 வந்து 10 நீங்க 2 பிரிச்சீங்க, 5 வந்துச்சு. அடுத்து பிரிக்கலாமா? எப்படி பிரிப்பீங்க? நீங்க மேல் பக்கம் போட்டு தானே பிரிப்பீங்க 10. ஒரு காப்பி காட்டுங்க, ஜேசன் காட்டுங்க காப்பி. ஜேசன் காப்பி காட்டுங்க பாப்பா. மிஸ் காட்டுங்க பாப்பா, எப்படி செஞ்சுக்கீங்கன்னு பாப்போம். அடிவா காட்டுங்களேன், கீழே 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 கொஞ்சம் கீழே காட்டுங்க, மிஸ்ஸுக்கு தெரியல. கீழே நோ அப்ப கொஞ்சம் கீழே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே பாத்தீங்க. கொஞ்சம் கீழே எடுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் கீழே. ரைட். வெரி குட். ரைட். பிள்ளைகள் தெரியுதா? ஜேசன் தெரியுதா? ஈர் 5 10 இவருக்கு 0 வந்தது. இதுல இவருக்கு என்னது பிரிச்சு அடுத்து பிரிக்க முடியாத அளவுக்கு இப்படித்தான் நீங்க பிரிப்பீங்க கணிதத்தில, சரியா? ஆனா எங்கட ஐடில மட்டும் நாங்க தலைகீழா செய்ய போறோம், சரியா? என்ன செய்ய போறோம்? தலைகீழா செய்ய போறோம். 1 மினிட், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்டுறேன், கவனமா பாருங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது சொல்லிட்டேன். நான் திடீரென்று யாரை கூப்பிட்டு கேட்பேன், சரியா? இந்த பைனரி நம்பரை எப்படி நான் கண்டுபிடிக்க உரிய மிஸ்ஸுக்கு இதுல கீற முடியாததுனால வீடியோ காட்டுற பிள்ளைகள் கவனமா கவனிக்க வரும். எல்லாரும் கொப்பியை கீழே வைங்க. ரைட். ஸ்கிரீனை பாருங்க. ரைட், கவனிங்க பாப்போம். இப்ப எப்படி இந்த பைனரி நம்பரை நாங்க ஐடில நாங்க இந்த பைனரிஸ கண்டுபிடிக்கக்கூடிய பெருமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை எப்படி செய்யறதுன்னு பாருங்க, சரியா? அதே மாதிரி ஐபிஓசன் 6 இருந்தா டெசிமல் நம்பர் பயன்படும். இவ்வாறு கணனில வகை குறிப்பது எண்முறைமை, அதன்படி அடி. ரைட். இதிலே நாங்கள் இருமேல தூய்தன் பைனரி நம்பர் சொல்லப்படுகின்ற போது அங்கே பயன்படுத்துகின்ற குறியீடுகளாக சைவர் ஒன்று என்பது காணப்படுகின்றது. அதாவது சைவர் 1 சொல்லப்படுகின்ற குறியீடுகளை மாத்திரம் பயன்படுத்தி வெளிப்படுத்துகின்ற விடயமாக இந்த காணப்படுது. அதனுடைய அடியை நாங்கள் பார்த்தோம்னா அடி 2 காணப்படுது. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா எண்முறைமை, ஆக்டல் நம்பர்ஸ் சொல்ல போறோம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இதே நாங்கள் பார்த்தோம்னா 0 1 2 3 4 5 6 7 சொல்லப்படுகின்ற 8 வேறுபட்ட குறிமுறைகளை நாங்கள் குறியீடுகளை பயன்படுத்த போறோம், சரியா? அப்ப இந்த பார்த்தோம்னா 0ல இருந்து 7 வரை, அதாவது வேறுபட்ட 8 குறியீடுகள் காணப்படுகின்றது. இதனுடைய அடியாக 8 காணப்படுகின்றது. ரைட். அதே மாதிரி நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற 11 தசம எண் சொல்லுவோம், டெசிமல் நம்பர்ஸ் சொல்லப்படும். இதனுடைய நாங்கள் பயன்படுத்துகின்ற குறியீடுகள் 0 1 2 3 4 5 6 7 8 9 போன்ற குறியீடுகளை பயன்படுத்துகின்றோம். இதனுடைய அடி 10 காணப்படுது. ரைட். அதே போல 16 மணி இருக்கு. 16 மணி ஹெக்ஸாடெசிமல் சொல்ல போறோம். ஹெக்ஸாடெசிமல் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கு. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா அடி 16 இங்கே 16 வேறுபட்ட குறியீடுகள் வரப்போகுது. அப்ப நாங்கள் பார்க்கின்ற போது 0 1 2 3 4 5 6 7 8 9 மட்டும் நாங்கள் எண்களை பயன்படுத்துகின்றோம். அங்காலே நாங்கள் பார்த்தோம்னா 16 மட்டும் இருக்கின்ற போது என்ன செய்ய போறோம்? அங்கால 10 11 12 13 14 15 மட்டும் போக போகுது, சரியா? நாங்கள் பொதுவாக இதுல ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சொல்லப்படுகின்ற போது அடி 16, ஆகவே 0ல இருந்து 15 வரை வேறுபட்ட குறியீடு இருக்க போகுது. அதிலேயும் நாங்கள் 0 1 2 3 4 5 6
பிள்ளையர் இது இது உங்களுக்கு இதான் சிம்பிள் வே நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய சரியா. இது நான் இப்ப இந்த வீடியோ கிளிப் யார்ட்ட வீடியோ கிளிப் காட்டுறேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த கிரேட் 10 வீடியோ கிளிப் கிரேட் 10 இருந்தா கீழே இருக்கேன்னா எஸ். அப்ப உங்களுக்கு இந்த பைனரி ஆக்டல் டெசிமல் எண்முறைமை என்றது உங்களுக்கு A level வரைக்கும் இருக்கு பிள்ளை சரியா. அப்ப இதுதான் பேஸ், எல்லாருக்குமே பேஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க அறிஞ்சு கொள்ளணும் நம்பர் சிஸ்டத்துக்கு 4 விதம் இருக்கு. மெயினான பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸா டெசிமல். தமிழ் பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்ற மாதிரி தான் நான் வீடியோ வச்சிருக்கேன். இதுல இரும இல்லாட்டி துவிதன்னு சொன்னா பைனரி அடி 2 கொண்டது. இங்க இருக்க அடிகள் அடி 2ல எண்களை நாங்க குறிப்பிடுவோம். எண்மை என்னன்னு சொன்னா ஆக்டல், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஆக்டல். அது எத்தனை அடியா கொண்டது? 8 அடியாக கொண்டது. வெரி குட். எண்மை இல்லாட்டிக்கு தசம டெசிமல் என்று சொல்றது அடி 10 அடியாக கொண்டது சரியா. அடுத்து 16 அதாவது ஹெக்ஸா டெசிமல் என்றது ஒரு எண்ணின் 16ஆம் அடுக்கை கொண்டது சரியா. ஓகே, நாங்க இவ்வளவு பாக்குறதுக்கு முன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கொஞ்சம் சார் அந்த விளங்கப்படுத்த எப்படி பிரிச்சு காண்றது எப்படி சொல்லி சரி. அதுல இதுக்கோ தெரியல ஒரு பாப்போமா என்னன்னு பிரிக்கிறேன்னு காட்டுவேன். இப்போ 16 எண்ணில எங்களுக்கு ABCD எல்லாம் வந்துச்சு. அது எப்படி காண்றேன்னு சொல்லி பிள்ளைகள் உங்களோட இருக்குது. மிஸ் ஒரு என்ன சொல்றது இன்ட்ரடக்ஷனுக்காண்டி இதை போடுறேன்னு கவனிங்க சரியா. இன்னும் ஐடி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க வேண்டி வர போர் அடிக்குதுன்னு போட்டு இருந்துடக்கூடாது சரியா. ஒரு கிளாஸ் கட் பண்ணினீங்களோ அவ்வளவுதான். இனிமேல் கவனமா இருக்கும். கிரேட் 6ல விளையாடுற விளையாட்டு கிரேட் 7ல விளையாட முடியாது. விளங்கினா சரி. எண்களுடைய குறியீடுகளை வச்சுக்கிட்டு பார்க்க போறோம். இந்த குறியீடுகள் ரைட். இங்கே நாங்கள் பார்த்தோம்னா 2 8 2 சொல்லப்படுகின்ற குறியீடு இருக்கு பயன்படுத்துகின்றோம். அப்ப 2 8 2 சொல்லப்படுகின்ற குறியீடு இருமண்களாக வருமா? இல்லை, அங்க சைவர் கமௌண்ட் தான் பயன்படுத்துவோம். அப்ப இருமண்களாக வராது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதுல ரைட். இதுல பார்த்திருக்கிறோம், இந்த மாதிரி பார்த்திருக்கோம். இப்ப இந்த சார்ட் ஒருக்கா போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். இது ஒருக்கா போட்டுக்கொள்ளும். எல்லாருக்குமே இது யூஸா இருக்கு தானே ரைட். இதை போட்டுக்கொள்ளுங்க ஒருக்கா. எண்முறைமை வகைகள் போட்டுட்டு இந்த சார்ட் ஒருக்கா போடுங்க கட்டிக்காரர் எதியா. எண்முறைமை 4 வகை இருக்கு. அதுல பயன்படுத்தப்படக்கூடிய குறியீடுகள் இருக்கு. அது எத்தனை அடியை கொண்டது இருக்குது சரியா. குயிக்கா எழுதி கொள்ளுங்க. நீங்க எழுதி முடிச்சா பிறகு அங்கால கணக்குகள் செய்யறதுக்கு உங்களுக்கு லேசா இருக்கும். ரைட், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஆஃப் பண்ணுங்க.
ரைட், அப்ப இந்த சார்ட் விளங்கிட்டா உங்களுக்கு? எஸ் மிஸ் விளங்கிட்டு. இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்ப அடியை அடியை ரெண்டாக கொண்ட நம்பருக்கு நாங்க எழுதக்கூடிய குறியீடுகளாக பயன்படுத்துறது 0, 1 மட்டும்தான். 8 அடியா கொண்டதுக்கு 0ல இருந்து 7 வரைக்கும் எங்களுக்கு நம்பர்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து அடி 10 கொண்ட எண்களுக்கு நாங்க எத்தனை யூஸ் பண்ணலாம்? 0ல இருந்து 9 வரையான நம்பர்ஸ நாங்க யூஸ் பண்ணலாம். அத போல 16 எண்ணுக்கு நாங்க 0ல இருந்து 9ம் 10 குறிப்பிட முடியாத பிள்ளைகள் இந்த 9 வந்திருக்கு. இனி ஏன் நாங்க 10 நம்பர் சொல்ல முடியாது? 1 0 வர 1 0 ஏற்கனவே வந்துட்டு அப்புறம் நாங்க 1 0 சேர்த்து போடுறோம்னா வேற வருமானம் வந்துருப்போம் எங்களுக்கு. அதனாலதான் நாங்க இந்த ஏபிசிடியை பயன்படுத்துறோம். 9க்கு பிறகு வார 16ன்னா இன்னும் எத்தனை இலக்கம் இருக்கு? 0ல இருந்து 9 எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா 10 இலக்கம் வந்துட்டு ஏற்கனவே. இப்ப 9 இலக்கம் எங்களுக்கு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இலக்கம் வந்துட்டு. இப்ப எங்களுக்கு 16 வரைக்கும் வர வேணும்னு சொன்னா நாங்க அந்த 10க்கு பிறகு வார இலக்கத்தை நாங்க ஏபிசிடி குறிக்க போறோம். இப்ப ஏ என்றது என்ன பெருமானத்தை குறிக்கும்? அடுத்து 9, அதுக்கு பிறகு ஏ என்று போட்டு 10. என்றவர் வந்து எங்களுக்கு 10ஆம் நம்பரை குறிக்க போறார். எதுல? 16 அடி 16 கொண்ட நம்பர்ஸ் இல்ல. அடுத்து நாங்க பாக்குறோம் பி என்றவர் என்ன நம்பரை குறிப்பிடுவார்? 12 11. பி சி என்றவர் 12. டி என்றவர் 13. இ 14. எஃப் 15. ஏன் 16 வராது? 16க்கு உள்ள இருக்கிற நம்பரை தான் நாங்க அடி குறியீடுகளாக போட முடியும். 2 போட்டோம்னு சொன்னா அது 2ஆல பிரிவிடக்கூடியதா வராதுங்க. அதனாலதான் நாங்க 0 1 நாங்க குறியீடா பயன்படுத்துறோம். சோ அது பிரிக்கல உங்களுக்கு விளங்க முடியும். சரியா? ரைட். இனி இந்த அட்டவணை எனக்கு செஞ்சு காட்டுங்க. அடுத்து மிஸ் போடுற அட்டவணைய இந்த அட்டவணை எனக்கு செஞ்சு காட்டுங்க. ஹெடிங்க போடுங்க. பின்வரும் எண்கள் எந்த எண் முறைமைக்கு உரியனவாக காணப்படலாம்? இரும எண்ணா, எண்ம எண்ணா,